பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பதான சூழல்ல வடகிழக்கில் இருக்கிற மக்கள் ஆணை என்பது உங்களுக்கு தெரியும். 19 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே வடகிழக்கிலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பொழுது அங்கே 8 ஆசனங்களை கொண்டிருக்கிற ஜேவிபி அங்கே கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் வடகிழக்கிலே மக்கள் ஆணை எங்களிடம் இருக்கிறது என்பதனை வைத்து ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்வதாக இருந்தால் வடகிழக்கில் இருக்கிற பெரும்பான்மை ஆக குறைந்தது எங்களிடம் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வமணக்கதான் வன்னி மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் 2 ஆசனங்களை வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை முன்னகர்த்த முடியாது. முதலிலே நாங்கள் தனிச்சு நின்று இதை செய்யவே இயலாது. பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல் தீர்வு திட்டம் பெறுது என்றால் ஆக குறைஞ்சது எங்களுடைய 77 வருடங்களுக்கு மேலான இந்த போராட்டத்திலே எங்களுடைய நிலைப்பாடுகளை தக்க வைப்பதாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய தரப்பாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இந்த அரசியல் தீர்வு திட்டத்தை நாங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் போதே தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த நல்லிணக்க அரசு காலத்திலே கொண்டு வரப்பட்டு அதற்கு பங்குதாரராக இருந்து தங்களுடைய தரப்பு நியாயங்களையும் அங்கே முன்வைத்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களாக 9ஆம் சரத்துக்கு கீழே இருக்கிற அந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கின்ற விடயமும் ஐக்கிய ராஜ்யம் என்கின்ற விடயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே அதனை தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உள்வாங்கியிருந்தார். ஆகவே இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் தென்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் மக்கள் ஆணையை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்களுக்கு எதையும் நகர்த்த முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வது என்ற வகையில் இந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றை, அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கி கொண்டு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முயற்சிப்பார் என்கின்ற ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்தது. அந்த வகையிலே தான் இந்த பேச்சுவார்த்தை தமிழரசு கட்சியோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரியும் அவர்கள் இதே போல தங்களோடு தொடர்பு கொள்ள இல்லை என்று சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் பதில் தலைவர் சிவஞானம் அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த விடயங்களை பேசியிருந்தார். அப்பொழுது சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார், மிக முக்கியமான விஷயம், நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவிலே பேசி முடிவெடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கே மத்திய குழுவிலே பேசியதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், இப்போ அரசியலமைப்புக்கான தேவைகளே இல்லை, ஆகவே நாங்கள் இப்போ இதுக்கு சம்பந்தமாக பேச தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையிலே அரசியலமைப்பு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கொண்டு வருகிற பொழுது பேச வேண்டிய தேவையோ அல்லாட்டி அது வெறும் பொழுதுதான் இவற்றை பேச வேண்டும் என்கின்ற அரசியலை கடந்து நாங்கள் இந்த அரசியலை இந்த மண்ணிலே செய்கிறவர்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே செல்லுமடைக்கலான் அவர்கள் முழுமையாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிப்பதிலே எங்களுக்கு தடை இல்லை என்று சொல்லி அதற்கு உடன்பட்டிருந்தும் கூட தமிழரசு கட்சியினுடைய முடிவு இதனை மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது.